வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து கோவக்காய் கறி தான் பண்ண போகிறோம். கோவக்காய் பொடி போட்ட கறி பண்ண போகிறோம். இது வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருது. கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். கோவக்காயை வந்து நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். மஞ்சள், தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்ல வச்சிருவோம். கோவக்காய் நல்லா வெந்துடும். இந்த பக்கம் வந்து வறுத்துக்க வேண்டியதை வறுத்துக்கலாம். கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமா வந்து பெருங்காயம் வந்து ஒரு 3 பீஸ், சின்ன பீஸ் பெருங்காயம் சேர்க்கிறேன். பெருங்காயம், காரத்துக்கு வந்து வரமிளகா, உளுத்தம்பருப்பு நல்லா ஒரே ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிருது. இப்போ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, தேங்காயோட ஈரப்பதம் போய் லைட்டாக செவக்க ஆரம்பிச்சோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கணும். பாருங்க, கோவக்காயும் வெந்திருக்கும். கோவக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அரைச்ச பொடியையும் சேர்த்துருவோம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டா நம்ம கோவக்காய் ரெடி. கோவக்காய் கறி ரெடி. பாருங்க, இந்த மாதிரி கோவக்காய் கறி ட்ரையாக பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக கோவக்காய் கறி இது மாதிரி ட்ரை பண்ணல பொடி போட்டு அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.